ஸோ மன்மோகன் சிங் அவருடைய நினைவு தினமும் அடுத்த நாளே வருது. ஸோ மன்மோகன் சிங் எந்த அளவுக்கு உங்கள இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா, அவருடைய டெர்ம்ல கடைசியில அவர் வெளிய வரும்போது 2014ல அவர் வெளிய வர்ற அந்த 13, 14 டைம்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அ அவர் பேசவே மாட்டாரு. அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவர் மேல வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அவரு வாய் திறந்து பேசவே மாட்டாரு. அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து முன் வச்சாங்க. ஆனா, இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், பொருளாதாரத்தில நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அவர் இருந்தா பெட்டரா இருக்குமோ! அப்படின்ற ஒரு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் போறதையும் நம்ம பார்க்க முடியுது. எப்போதுமே அவர் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அவர் மக்கள் எப்போதுமே எப்படின்னா, கண் கெட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் செய்யறது. ம். அவர் 10 வருஷ டேர்ம்ல அட்லீஸ்ட் 10 பிரஸ் கான்ஃபரன்ஸாவது குடுத்துருக்காரு. ம். இப்ப இருக்கிற ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட வந்து பேசல. ஒரு வாட்டியும் ஃபாரின் போறச்ச பிரஸ் குரூப்ப கூட கூட்டு போவாரு. ம். நம்ப ஆளு இப்ப இருக்கிறவர் நம்ம பெரியப்பா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ட தான் கூட கூட்டு போவாரு. அவர் பிரஸ்ஸ கூட்டு போவாரு. இவரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ட கூட்டிட்டு போவாரு. அதனாலே நம்ம கம்பேர் பண்றதுல அர்த்தமே கிடையாது.